ஹலோ ஃபோன் ஷோ. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு மஹிந்திரா ஸ்கார்பியோ என் கார் லான்ச்சுக்கு முன்னாடியே வந்திருக்கோம். இப்போ வந்து நம்ம கூட இருக்கிறது வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டோட பிரசிடென்ட் மிஸ்டர் வேலு சார் நம்ம கூட இருக்காங்க. ஹாய் சார். ஹாய். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து 700ல பார்த்தது சூப்பராக நம்ம வந்து பண்ணோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டியாக இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி வேற லெவலில் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து அந்த வண்டி வந்து பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் மீன்வைல் நீங்கள் வந்துட்டு ஸ்கார்பியோ என் லான்ச் பண்ணியிருக்கீங்க. ப்ளீஸ் இந்த ப்ராடக்ட் பற்றி சொல்லுங்கள் சார். ஸ்கார்பியோ வந்து நம்ம 2002ல் லான்ச் பண்ணோம். அது வந்து சி செக்மெண்ட் கார், எஸ்யூவி. அது வந்தப்போ இப்போ வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறது டி செக்மெண்ட். இப்போ எண்டவர், ஃபார்ச்சுனர் பெரிய லெவலில் இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சைஸ் நல்லா க்ரோ ஆகிருக்கு, கொஞ்சம் ஒய்டராக இருக்குது. லெக் ரூம்னு ஒன்று சொல்லுவோம், ஷோல்டர் ரூம்னு ஒன்று சொல்லுவோம், ஹெட் ரூம்னு ஒன்று சொல்லுவோம். அது எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸ்கார்பியோவோட. பட் நீங்கள் இதுக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்ச்சுனர் அண்ட் எண்டவர் அவங்கள விட லெக் ரூமும் ஷோல்டர் ரூமும் ஹெட் ரூமும் ரொம்ப நல்லா ரூமியாக இருக்கும் வண்டி. பிக் டேடின்னு சொல்கிறதுக்கு இன் டி செக்மெண்ட்டில் பிக் டேடி அப்படின்னா இதுதான் பெஸ்ட் டேடி. சீட்டே சூப்பராக இருக்கும், நீங்கள் ஓட்டிருப்பீங்க. ஆமாம், ஃப்ரண்ட்டில் உட்காரதுக்கு இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க 2 சீட் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். சீட்டு கம்ஃபர்ட்டு, குஷன் எல்லாமே நல்லா இருக்குது. டாப் நாச் சீட் போட்டிருக்கு. 203 PS பெட்ரோல் இன்ஜின் இதில் வருது. நீங்கள் வந்து 185 km/h to 190 km/h சாலிடாக அடிக்கலாம் வண்டி வந்து பெஸ்ட் டைனமிக்ஸ் வண்டி இருக்குது. டீசல் இருக்குது 175, 400 நியூட்டன், 130 சொன்னாங்க. 130 இருக்குது டீசல். என்ட்ரி வேரியன்ட் 400 நியூட்டன் மீட்டர் டார்க்கு. எங்கே போய் விட்டாலும் வந்து அப்படி லைட்டு பறக்கும். ஒரு 2 டன் வண்டி போகிற மாதிரியே தெரியாது, தட்டிங்கன்னா பறக்கும். அதை வந்து ஸ்பிரிட்டட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், இந்த வண்டியினுடைய ரைடு, ஹேண்ட்லிங், ஸ்டீரிங், பிரேக்கிங். இதுக்கு இணையாக எந்த வண்டியும் இந்த செக்மெண்ட்டில் இருக்க முடியாது. வண்டி ஓட்டினதுக்கு அப்புறம் தெரியும், அவ்வளோ டெக்னாலஜி நம்ம அதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம். பெஸ்ட் இன் கிளாஸ். பழைய ஸ்கார்பியோவுக்கும் இந்த ஸ்கார்பியோவுக்கும் துளி கூட தெரியாது. எங்கள் அப்பா வந்து 4th ஸ்டாண்டர்ட் படித்தார், நான் வந்து 2 டிகிரி வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்கார்பியோ என் டு த பவர் ஆஃப் என். நம்ம என் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா மேத்தமெட்டிக்கில். அந்த அளவுக்கு இது வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு. அஃபோர்டபிலிட்டி, அப்புறம் அந்த டி செக்மெண்ட்டில் பிக் டேடி த பெஸ்ட் டேடி. நீங்கள் எந்த வண்டி ஓட்டிட்டு இந்த வண்டிகளை உட்காந்து ஓட்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கே ஈடாகுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி வரும். ரைடு கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லும்போது ஹேண்ட்லிங், இது 3 இருக்குது. ரைடு கம்ஃபர்ட் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ரோட்டில் போகும்பொழுது அன்ஈவனாக இருக்கும் ரோடு, லெஃப்ட் டு ரைட் அன்ஈவனாக இருக்கும். இந்த டயரும் இப்படி மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து அது பாடி வந்து ரோல் ஆகிட்டே இருக்கும். ரோல் ஆகிறதுனால அந்த ஹெட்டும் ஷேக் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து ஒரு 400 km நீங்கள் போனீங்கன்னா டிஸ்கம்ஃபர்ட் ஆகிடுவீங்க. இந்த டயர் மட்டும்தான் மேலையும் கீழையும் போகுமா வழியே பாடி வந்து அசையாது. இந்த ரோல் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் கம்ஃபர்ட்னு பேர். ஹேண்ட்லிங்னு வரும்போது நீங்கள் வந்து போயிட்டே இருக்கிறீங்க, டக்குன்னு லேன் சேஞ்ச் பண்ணுறீங்க, வண்டி வந்து ரியரில் ஸ்கிட் ஆகக்கூடாது. லேன் சேஞ்ச் பண்ணுறீங்க, போய் கார்னரில் வந்து ஒரு 120 km/h வந்து ஒரு டேர்ன் எடுக்கிறீங்க. இப்போ இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சர்க்கிள் போட்டுருக்காங்க டெஸ்ட் பண்ணுறது. அப்போ வந்து ரியரோ ஃப்ரண்ட்டோ வந்து இம்பேலன்ஸ் ஆகக்கூடாது வண்டி. அவ்வளோ ஹை ஸ்பீடு கார்னரிங் ஸ்டெபிலிட்டி கொண்டுட்டு வரதுக்கு அவ்வளோ டெக்னாலஜி உள்ள போயிருக்கு. ஏன்னா 200 bhp 203 PS பெட்ரோல் இன்ஜின் இருக்குது. ஸோ ஹை ஸ்பீடு ஸ்டெபிலிட்டி நல்லா கொடுத்துருக்கும். ஸ்டேரிங் பெர்ஃபார்மன்ஸ், இது வந்து 2 ton வெஹிக்கிள். இதனுடைய ஸ்டேரிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து டூயல் பினியன் மோட்டார் ஒன்று போட்டிருக்கோம். நம்ம எலக்ட்ரிக் மோட்டார் டைரெக்டாக ரேக்லேயே போட்டிருக்கோம். சின்ன விரல பிடிச்சி ஸ்டேரிங் சுற்றினாவே அதை சுற்றுனீங்கன்னா ட்ரைவ் பண்ணி சிட்டி டிரைவிங்க்கு வந்து ஆசமாக இருக்கும். அதில் 3 மோடு இருக்குது. ஸ்போர்ட்டியாகவும் வச்சுக்கலாம், நார்மல் டிரைவும் வச்சுக்கலாம், அப்புறம் வந்து ரிலாக்ஸ் டிரைவிங்காகவும் வச்சுக்கலாம். ஒரு பெரிய வண்டியில் வந்து ரொம்ப டைட்டாக ஓட்டுற மாதிரிலாம் ஒரு ஃபீல் இல்லாமல், இவ்வளோ பெரிய வண்டியாக இருந்தாலும் அது ரொம்ப பூ மாதிரி ஒரு ஃபீல் மாதிரி. அது வந்து ஃபெதர் லைக், நம்ம ஃப்ளவர் லைக்னு போட்டலாம். இப்போ நான் வந்து ஃபெதர் லைக் ஸ்டேரிங்னு சொல்லுவேன், இப்போ ஃப்ளவர் லைக்னு போட்டேன். ஃபோனுடைய வேர்டிங்கே நல்லா இருக்கு. அது வந்து ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும். அப்புறம் சேஃப்டி வந்து எப்படின்னா, அந்த ஃப்ரேம் கீழே இருக்குது, பாடி கீழே இருக்குது. இப்போ நீங்கள் அடிக்கும்போது ஃப்ரேம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 600 mm க்ரஷ் ஆகும். இங்கேருந்து இது வரைக்கும் க்ரஷ் ஆகும். அதுக்கப்புறம் அது வந்து பயங்கர சாலிடாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்குது. அதில் வந்து ஒரு 72% லோடு கீழே போயிடும். பாடியில் வந்து ஒரு 28% லோடு வரும். இந்த லோடு எப்படி பாடியில் நீங்கள் அங்கே பார்த்துருப்பீங்க ஒர்க் ஷாப்பில், இந்த பாடியிலேருந்து அப்படியே லோடு கீழே இறங்கிடும். இடிச்சோன்னே இந்த டயர் வந்து கீழே இடிக்கும், பாடியில் போயிடும். இப்போ ஏதாவது கிராஷ் ஆச்சுன்னா டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அழகாக அந்த டோர் அப்பச்சர் வந்து எங்கேயுமே டிஃபார்ம் ஆகாது. அப்படி டிஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் டோர் ஓப்பன் பண்ண முடியாது, வெளியில் வர முடியாது. ஸோ அதனால் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் போட்டு இந்த ஃபுல் ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீலில் இருக்குது. அதனால கிராஷ் ஆச்சோடனே டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். ஸோ சேஃப்டி
சேஃப்டிக்கு வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஸ்ட்ரக்சரல் சேஃப்டி, அதுக்கப்புறம் 6 ஏர் பேக் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் ESP டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா வெஹிக்கிள் டைனமிக்ஸ் கண்ட்ரோல். இப்போ இங்கே வந்து வீல் ஸ்பீடு, இந்த இதில் வந்து வீல் ஸ்பீடு சென்சார் இருக்குது. நீங்கள் வந்து ஹை ஸ்பீடில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, கர்வ் எடுக்கிறீங்க, உங்களால் கர்வ் எடுக்க முடியல, அப்படி கொஞ்சம் ஸ்லிப்பாகி போகுது, வெளியில் போகுது அப்படின்னா ஸ்டீரிங் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, பட் ஸ்லிப்பாகி வெளியில் போகுது அப்படின்னா ஸ்டீரிங் ஆங்கிளுக்கும் வண்டி திரும்புறதுக்கும் அந்த ஆக்சலரேஷன் வச்சு கண்டுபிடிச்சிடும். லேட்ரல் ஆக்சலரேஷன், ஃபார்வர்டு ஆக்சலரேஷன் 2 சென்சார் இருக்குது உள்ள. டக்குன்னு அதை என்ன பண்ணணும்னா உள்ளே இருக்கிற வீலை பிரேக் பண்ணி டக்குன்னு டர்ன் பண்ணிடும் வண்டியை. ஸோ அது பேர் வந்து வெஹிக்கிள் டைனமிக்ஸ் கண்ட்ரோல். அப்புறம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் தூங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், பிரேக்கு ஸ்டீரிங்கு இதில் வந்து கொஞ்சம் அன்யூஷுவலாக தெரிஞ்சதுன்னா உடனே அந்த ஸ்டீரிங்கை வைப்ரேட் பண்ணிவிடும். அதுக்கு வந்து டிரைவர் ட்ரவுசினஸ் அலர்ட்னு பேர் இருக்குது. ஸோ அந்த கேலிப்ரேஷன் இருக்குது. இன்ஃபோடைன்மெண்ட் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கோர் டெக்னாலஜி இருக்குது, அலெக்ஸா இருக்குது. இந்த அலெக்ஸாவில் வந்து உங்களுக்கு வாட் 3 வேர்ட்ஸ், இந்த வாட் 3 அலெக்ஸானு கூப்பிட்டு நீங்கள் வாட் 3 வேர்ட்ஸ் சொன்னீங்கன்னா அந்த டெஸ்டினேஷனுக்கு எடுத்துகிட்டு போயிடும் உங்களுக்கு. ஸோ நேவிகேஷனை அப்படியே செட் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. ஸோ தி ஃபர்ஸ்ட் SUV in the world to come with Alexa வாட் 3 மீட்டர் லொக்கேஷன். இந்த வேர்ல்டு வந்து ஒவ்வொரு 3 மீட்டர் ஸ்கொயருக்கும் வந்து ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. அந்த நேம் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. உங்கள் வீட்டுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இர்ஃபான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, அலெக்ஸா இர்ஃபான் அப்படின்னு சொன்னீங்கன்னா நேராக நேவிகேஷனில் அப்பியர் ஆகி டு யூ வாண்ட் டு கோ டு திஸ் டெஸ்டினேஷன் அப்படின்னு எஸ்ன்னு சொன்னீங்கன்னா எடுத்துகிட்டு போய்டும். இதில் நிறைய ஆப்ஸ் இருக்குது. இது வந்து ஆண்ட்ராய்டு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம், ஸ்மார்ட் கோர், ஆண்ட்ரினாக்ஸ்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து XUV700 இங்கே வந்துடுது. ஹாரோஸ்கோப்பு, இந்தியா டுடே, ட்ராவலுக்கு வந்து ஒரு ஆப் இருக்குது. எந்தெந்த லொக்கேஷனுக்கு போகிறீங்களோ அங்கே வந்து என்ன ஃபேமஸான சைட்ஸ் என்னென்ன, இது எல்லாத்தையும் அங்கே ஹோட்டல்ஸு, அப்புறம் மார்க்கெட்ஸு, அது எல்லாத்தையும் அதில் சொல்லும். அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் அதில் போட்டிருக்கு. அக்கு வெதர் சாஃப்ட்வேர் இருக்குது, ட்ராக்கர் ட்ரிக் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. உங்களுக்கு என்ன நம்ம ஸ்டாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஸ்டாக் சொல்கிறீங்கன்னா அதில் வந்து அப்படியே கீழே வந்து ரோல் பண்ணிகிட்டே இருக்கும், ட்ராக்கர் ட்ரிக் போட்டுக்கிட்டே இருக்கும். இந்த ஆப் இன்கார் ஆப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த DSUV செக்மெண்ட்டில் எந்த கார்லையும் இல்லை. இன்னும் முக்கியமானது வந்து சோனி இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம். இந்த சோனி இன்ஃபோசிஸ்டம் அந்த XUV700 இருக்கிறது அதே தான் இருக்குது. 12 ஸ்பீக்கர் சிஸ்டம் இருக்குது, ஊஃபர் இருக்குது, பீட்லாம் கேட்குறதுக்கு, ஸ்பீக்கர்ஸ் வந்து மியூசிக்கு, வாய்ஸ் இதை கேட்குறதுக்கு இருக்குது. கனெக்டட் கார்ஸ் இதில் வந்து ஒரு 70 ஃபீச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து விண்டோவை அப் அண்ட் டவுன் பண்ணுறது, டோர் அன்லாக் பண்ணுறது, அதே மாதிரி நம்ம XUV700 இருக்குது அதே தான் இங்கே இருக்குது. ஏசி ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, என்ஜின் ஆன் பண்ணுறது எல்லாமே இருக்குது. எக்ஸப்ட் டிரைவ் பண்ணுறதுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து கனெக்டட். ஆமாம், எல்லா அலர்ட் சிஸ்டம் இருக்குது. ஸோ இந்த கனெக்டட் கார் டெக்னாலஜி NVH அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேரக்டர் வண்டிக்கு. ஜங்கிளுக்கு போனீங்கன்னா ஒரு 33-34 dB இருக்கும். இந்த வண்டிக்கு உள்ளே வந்து உட்காந்திங்கன்னா 39 dB இருக்கும். த பெஸ்ட் இன் த D செக்மெண்ட். இது வந்து பெட்ரோல் வந்து, டீசல் வந்து 41 இருக்குது. அது வந்து பெஸ்ட் இன் த இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த D செக்மெண்ட்டில் இந்த வண்டியில் உட்காந்து நீங்கள் போனீங்கன்னா குவைட்டாக இருக்கும், தெரியவே தெரியாது. டைனமிக்ஸாக இருந்தாலும் சரி, ரைட் கம்ஃபர்ட்டாக இருந்தாலும் சரி, ரோல் கம்ஃபர்ட்டாக இருந்தாலும் சரி, பெர்ஃபார்மன்ஸாக இருந்தாலும் சரி, ஹேண்ட்லிங்காக இருந்தாலும் சரி, இன்ஃபோடைன்மெண்ட் டெக்னாலஜி எப்படி XUV700 நம்ம வந்து அந்த செக்மெண்ட்டுக்கு கொடுத்தோமோ இந்த D செக்மெண்ட்டுக்கு நம்ம மக்கள் என்ஜாய் பண்ணுறதுக்காக நம்மளால் உருவாக்கப்பட்ட ஒரு வண்டி தான் இது. ஸோ இப்போ நீங்கள் வந்து உள்ள சவுண்டு வந்து கம்மியாக இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நம்ம உள்ளே போயிட்டு உள்ளே ஓட்டிக்கிட்டு சில கொஸ்டின் இருக்குது, நான் கேட்குறேன், அது எப்படி சொல்லிட்டீங்கன்னா போயிடலாம். எஸ் வாங்க சார், லெட்ஸ் கோ. நீங்கள் ஓட்டிங்களா நான் ஓட்டுவா? எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நான் ஓட்டுறேன். ஓகே, இட்ஸ் ஃபார் யூ. எனக்கு பிடிக்கும். இந்த வண்டி வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு 700 ஓட்டினேன் தெரியுமா, அந்த வண்டி ஓட்டிட்டு அதுக்கடுத்து நான் வந்து இந்த வண்டி இங்கே நான் அந்த ட்ராக்ல ஓட்டுறேன். இது நான் சேம் ட்ராக்ல ஓட்டுறதாலேயோ என்னவோ தெரியல, இல்லை வந்து நீங்கள் மேக் பண்ணியிருக்கிறதே எப்படியான்னு தெரியல, அதில் இருக்க அந்த ஸ்டெபிலிட்டியாக இருக்கட்டும், இல்லை அதில் இருக்க அந்த டிரைவிங் அந்த ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும். அந்த இது அப்படியே இந்த வண்டியில் நான் பார்க்குறேன். அதில் இருக்க கம்ஃபர்டபிலிட்டி ஒரு லக்ஸரி இது வந்து இதில் நான் பார்க்க முடியல. பட் இது ஓட்டுறதுக்கு அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி, இப்போ நான் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கேன், லைக் நான் வந்து லேன் டக்கு சேஞ்ச் பண்ணுறேன், இல்லை வந்து ஃபுல்லாக நான் ஃபாஸ்ட் சுற்றிக்கிட்டே இருக்கேன்னா வந்து இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவரோட அந்த சேஃப்டி ஃபீச்சர்லாம் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த வண்டிலேருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்கீங்களா இந்த வண்டிக்கு? பிரின்சிபல் சேம். அது வந்து மோனோகாக் வண்டி, அது வந்து ஒரு 100 மில்லிமீட்டர் கீழே இருக்கும். இது வந்து ஹைட், ஏன்னா இது வந்து ஃப்ரேம் இருக்குது இதில். இது வந்து ஒரு 100 கிலோ ஹெவியர் ஃப்ரேம் இருக்குது. பட் ஃப்ரேம் இருக்கிறதுனால ரோட் நாய்ஸ் கம்மியாக இருக்குது இதுக்குள்ளே. ரெண்டாவது வந்து நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிறப்ப உங்களுக்கு 23 ஒரு 850 மில்லிமீட்டர் இந்த ஹிப் வந்து அவ்வளோ ஹைட்டில் நமக்கு வந்துருக்கும். இப்போ 23 டிகிரி விஷன் உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும், செம்ம கிளியர். ஸோ கமாண்ட் சீட்டிங் பொசிஷன் தான் வந்து இதுக்கு முக்கியம். அதனால தான் நம்ம ஃப்ரேம் போட்டு பாடி மோனோகாக்கில் அப்படி நம்ம தூக்க முடியாது. ஸோ அதனால தான் வந்து பாடி ஆன் ஃப்ரேமுக்கும் மோனோகாக்கும் 2 வித்தியாசம். ஒன்று வந்து கமாண்ட் சீட்டிங் பொசிஷன் கிடைக்கும், இன்னொன்று வந்து உங்களுக்கு அந்த ஐசோலேஷன் டயர் நாய்ஸ்
நாய்ஸ் ஐசோலேஷன் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நான் இந்த வண்டியை வந்து நான் ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது ஸ்கார்பியோட அந்த சாயல் தெரியுது ஃப்ரண்ட்ல. ஆனா பேக்ல வந்து நீங்க டோட்டலா வந்து சேஞ்ச் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இது வந்து ஸ்கார்பியோ வந்து கிராண்ட் ஃபாதர்னு எடுத்துக்கிட்டா இது வந்து கிராண்ட் சன் அப்படின்னு எடுத்துக்கோங்க. கிராண்ட் சன்னும் கிராண்ட் ஃபாதரும் பார்த்தா அது வந்து ஒரு சிமிலாரிட்டி இருக்கும். பட் கிராண்ட் ஃபாதர் வந்து 4th ஸ்டாண்டர்ட்னா இது வந்து PhD ரிஃபைன்மெண்ட் பாத்தீங்கன்னா இப்போ பாருங்களேன் நம்ம பேசிட்டு இருக்கோம் நல்ல குவைட்டா இருக்கு பாருங்க. இது என்ஜின் மட்டும் அப்படியே திக்கு 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 திக்குன்னு அந்த செகண்ட் ஆர்டர் நாய்ஸ் மட்டும் இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு, வேற எந்த இதுவும் வராது. ஸோ இப்போ நீங்க இந்த ஸ்கார்பியோ வந்து இப்போ ஸ்கார்பியோ N வந்து நீங்க லான்ச் பண்றீங்கன்னா அந்த பழைய ஸ்கார்பியோவும் இருக்குமா இல்ல வந்து பழைய ஸ்கார்பியோ இருக்கும். அது வந்து வேற செக்மெண்ட், அது வந்து C செக்மெண்ட். பழைய ஸ்கார்பியோ வந்து சின்ன ஸ்கார்பியோ, இது வந்து பெருசு, நல்ல பெருசு, அதுலயே பெருசு இது. அண்ட் இந்த क्वेश्चन நான் கேட்கலாமா? பிக் டாடி, இது வந்து பிக் டாடி. கண்டிப்பா இந்த क्वेश्चन அப்புறம் பெஸ்ட் டாடி. கண்டிப்பா சார். ஸோ இது நான் கேட்கலாமான்னு தெரியல. பட் XUV 700 இப்போ நான் வாங்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் டேக் சோ மச் ஆஃப் டைம் ஃபார் மீ. பட் ஸ்டில் பீப்புள் ஆர் புக்கிங். இப்போ நம்ம புக் பண்ணோம்னா ஐ திங்க் 9 months ஆகும் நினைக்கிறேன் கிடைக்கிறதுக்கு. ஸோ இந்த நம்ம ஸ்கார்பியோ லான்ச் ஆகும்போது புக் பண்றவங்க முன்னாடியே புக் பண்றது பெட்டரா இல்லை வந்து இல்லை எனஃப் ஸ்டாக் இருக்கும், அதாவது நம்ம நிறைய பேர் புக் பண்ணாலும் டிமாண்ட் அதிகமாக இருந்தாலும் we can meet அந்த மாதிரி ஒரு பிளான் இருக்கீங்களா? லைக் how does it work? ஏன்னா எனக்கு வந்து இப்போ நாங்கள் தார் நான் முதல்ல ட்ரை பண்ணேன். தார் ஆக்சுவலி நான் வாங்கிட்டோம். ஆனால் எங்கள் மாமாவுக்கு நான் தார் வாங்கியாச்சு. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு இது முட்டி போய் நான் வாங்கிட்டோம். அதே மாதிரி XUV 700 வந்து ஆக்சுவலி ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் அது வந்து கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்றதுனால கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ இப்போ ஸ்கார்பியோ வாங்க போகிறவங்களுக்கு வந்து அந்த ஆன் டைம்ல கிடைச்சிருமா? ஸ்கார்பியோ வாங்குறது இது ரெண்டுமே வெரி டிஃப்ரெண்ட் வண்டி. XUV 700 சம்மதமே இல்லை அதுக்கு இதுக்கு இந்த வண்டிக்கு. ஸோ அதனால அதனுடைய கன்ஸ்டன்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 200 ECUs எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் இருக்குது. அது வந்து வெரி ஹை எண்டு. இதில் வந்து அவ்வளோவா இல்லை. ஸோ அதெல்லாம் இதில் வந்து அந்த பிரச்சனை கம்மி இருக்காது. இதில் ஒரு 5000 கெப்பாசிட்டி 6000 கெப்பாசிட்டி நம்ம வச்சுருக்கோம்னு வச்சுக்கல ஒரு மாதத்துக்கு, அவ்வளோதானே. இதுக்கு கொஞ்சம் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த SOP பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்ல வண்டி பில்டு பண்ணியிருக்கோம். சூப்பர். அதனால் அந்த அளவுக்கு இப்போ கன்ஸ்ட்ரைன்ட் இருக்காது. பட் புக்கிங் வந்து அதிகமாக வந்துச்சுன்னா அப்புறம் மறுபடியும் வந்து பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங் சார். ஆக்சுவலி வந்து நீங்கள் வந்துட்டு ஸ்கார்பியோக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் நிறைய பேர் இருக்காங்க. ஈவன் என் ஃப்ரெண்ட்ஸே 2 பேர் இருக்காங்க. அவங்க வந்து நான் இன்னைக்கு ஸ்கார்பியோக்கு நான் போகிறேன் அப்படின்னு ஒன்று, ஓ ஸ்கார்பியோ ஷூட் பண்ணி நானும் வரேன் நிறைய பேர் கேட்டாங்க. பட் தென் அவங்களால என்னால் கூட்டு வர முடியாது. ஆனால் அவ்வளோ ஆக்சுவலி வந்து இந்த ஸ்கார்பியோக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. 20 இயர்ஸாக வந்து இந்த மாதிரி ஒரு SUV வந்து நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க மஹிந்திரால. நானும் ஒரு ஃபேன் ஃபாலோயிங், என்னோட கேரியரே இதில் ஸ்டார்ட் பண்ணது. ஓ ஓகே. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கிறதுனால அவங்க அடுத்து மஹிந்திரா வந்து ஸ்கார்பியோ வந்து எப்படி விட போகிறாங்க அப்படின்ற ஒரு ஆவலில் இருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த வண்டிக்கும் புக்கிங் வந்து சூப்பராக போகும் அப்படின்றத நான் வந்து ஐ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது சார். ஆக்சுவலி வந்து நான் ஒரு நாள் ஓடிட்டு இருந்தோம். இப்பயும் வந்து இந்த மாதிரி நம்ம இப்போ எவ்வளோ போயிட்டு இருக்கோம், 60ல் போயிட்டு இருக்கோம். சுத்தமாக தெரியல ஆக்சுவலி. ஏதோ ரொம்ப ஸ்லோவாக ஏதோ குரூஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து பெட்ரோல் வேரியன்ட் அண்ட் டீசல் வேரியன்ட் வந்து 2 வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணுறீங்க நீங்கள். இதில் மேனுவல் இருக்கு, ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. டார்க் வந்து 400 Nm ஆஃப் டார்க் வந்து டீசலுக்கு சொன்னீங்களா இல்லை டீசலுக்கு வந்து நல்ல ஹெவி டார்க் இருக்கு. பெட்ரோலுக்கு எவ்வளோ சார் வரும்? 370 Nm. உங்களுக்கு ஃபேவரட் இல்லை வந்து பெட்ரோலுங்களா இல்லை ரெண்டு கண்ணு மாதிரி? ஸோ அதனால எதை இப்படி தான் ஆசைப்பட்டேன் நான். 2 வரல இப்படி திருப்பணும் அப்படின்னு. இதில் கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்கும் பாருங்க. ஃபியூயல் பினியன் டெக்னாலஜி, ஸ்டீரிங் டெக்னாலஜி. இப்படி ஒரு கையில் நீங்கள் திருப்பலாம். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி நான் போயிட்டு டக்குன்னு வண்டி திருப்பணும்னு வச்சுக்கோங்க, அப்படி போயிட்டு அப்படியே அமுங்கி உட்காரும். அதுக்கப்புறம் இப்படி பண்ணாது. ஆமாம், அதுதான் வந்து கான்ஃபிடென்ஸை கொடுக்குறது மக்களுக்கு. வந்து இப்போ ஏதாவது ஒரு கிராஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இப்படி வண்டி திருப்பணும்னு வச்சுங்களேன், அப்படி எந்திரிச்சு அப்படியே உட்காரும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுதான் வந்து ஒரு இண்டிகேஷன், சேஃப்டினுடைய இண்டிகேஷன். சரி அழுத்தலாமா? தான் கிரண்ட் ஆஃப் த டீசல் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ நம்ம வந்து 120ல் போகிறோம். பட் இதனுடைய கேப்பபிலிட்டி வந்து ரொம்ப அதிகம். போனீங்கன்னா பாருங்களேன், எந்த லேட்ரலில் வந்து எந்த மோஷனும் உங்களுக்கு தெரியாது. நம்ம வந்து இப்போ 140ல் இருக்கோம். சைடு ஃபோர்ஸ் எதுவுமே தெரியாது. இப்போ நம்ம வந்து 150ல் இருக்கோம், ஒன்றுமே தெரியாது. ஸ்டீரிங்கே பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம வந்து 160, 170, 170 நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஸ்டீரிங் விட்டு பாருங்க, அது மாதிரி நியூட்ரலிட்டி அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து 160ல் ஏறுறோம். கர்வு பாருங்களேன், இப்படி லேர்ன்லாம் திருப்பினீங்கன்னு வச்சுங்களேன். நம்ம வந்து
60ல் இருக்கும் 50ல் இருக்கும். லேர்ன் திருப்பினீங்கன்னா யாராவது அங்கே கிராஸில் வர்றாங்க அப்படின்னா அப்படியே லைட்டாக லிஃப்ட் ஆகும், அப்படியே வந்து உட்காந்துரும். பிரேக் அடிச்சிங்கன்னு வச்சிங்களேன், எங்கேயும் லைன் மாறாது. லைன் கோடு போட்ட மாதிரி அந்த கோட்லேயே வந்து நிற்கும். பிரேக்கு, ஸ்டீரிங்கு, சஸ்பென்ஷன், NVH. இதை வந்து யாராலையும் அடிக்க முடியாது இந்த வண்டியை. இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ. எனக்கு முக்கியமாக பிடிச்சது இந்த இது தான். பார்த்தீங்களா? எஸ். சாரி, இதுதான் நீங்கள் வண்டி இல்லை என்ன வேணாலும் பண்ணலாம். ஆமாம் ஆமாம், நான் வந்ததுலேருந்து காலையில் பார்த்தீங்கன்னா அப்படி ஓட்டிகிட்டு இருந்தோம் வண்டி வந்து இப்போ 120 சக்குன்னு அடிக்கிறேன் பாருங்களேன். வண்டி லைன் விட்டு மாறவே மாறாது. சாரி, ஸ்டீரிங், பிரேக்கிங், ஹை ஸ்பீடு ஸ்டெபிலிட்டி, ரைடு நீங்கள் அந்த NVH ட்ராக்கில் பார்க்கலாங்களா? NVH ட்ராக். ட்ராக் இதுக்குன்னு நம்ம கிரியேட் பண்ணோம். இன்னொன்று வந்து ஹேண்ட்லிங் ட்ராக்னு இருக்குது. இதை விட்டு வெளியில் போயிட்டு ஒரு ஹேண்ட்லிங் ட்ராக்கில் ஒரு ரவுண்ட் அடிக்கலாம். அந்த ஹேண்ட்லிங் ட்ராக் எப்படின்னா கர்வ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சிமுலேட் பண்ணுறது நல்லாயிருக்கும் அது, அந்த ஹேண்ட்லிங் ட்ராக்கு. அப்புறம் வந்து வைப்ரேஷன் ட்ராக் வந்து காங்கிரீட்டு, ரஃப் ரோடு எல்லாமே இருக்குது. இதுக்குள்ளே தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது. அந்த 4 ட்ராக் இருக்குது. அதில் போகும்போது உங்களுக்கு எப்படி ஐசோலேஷன் ஆகிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து ஹேண்ட்லிங் ட்ராக்கு. இது வந்து இந்த பல்க் மூமெண்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்லோ ஸ்பீடு தான், பட் பல்க் மூமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த கர்வ்லாம் வந்து பேசிக்கலாக டிசைன் ஆகிருக்கு. இதில் வந்து கார்னரிங் ஃபோர்ஸஸை மேட் பண்ணுறது. ஸோ இந்த ஒயிட் லைனுக்குள்ளேயே நீங்கள் போகணும். அதுதான் உங்களுடைய 2 லேன் ரோடு கிராமத்தெல்லாம் இருக்கிறது. பட் அது வந்து சேஃப்டிக்காக நம்ம கொடுத்துருக்குறது. இந்த இதுக்குள்ளேயே போகணும். ஸோ இதில் எந்த ஸ்பீடில் போய் உங்களால் திரும்ப முடியுது அப்படிங்கிறது தான் அதனுடைய. இப்போ வந்து ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், அது இது இங்கே தான் வந்து இதுதான் ஹேண்ட்லிங்னு சொல்கிறது. இதில் வந்து ஸ்கிட் ஆகிடுச்சுன்னா எந்த ஸ்பீடில் ஸ்கிட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். இந்த டெஸ்ட் ட்ராக் இருக்கிறது தான் எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது, இது வரப்பிரசாதம்னு சொல்கிறது. ஸோ இது வந்து நிறைய ட்ராக் இருக்குது. இது வந்து ஸ்மூத் ட்ராக்னு சொல்கிறது. இது வந்து ரஃப் காங்கிரீட்டு, அது வாஷ் ட்ராக்னு சொல்கிறது. அது வந்து ஸ்மூத் ஆஸ்பால்ட்டுன்னு சொல்கிறது. இது வந்து ரஃப் ஆஸ்பால்ட்டு. ஃபஸ்ட்டு இது ரைட் இன்புட்டு. இந்த ஸ்பீடு பிரேக்கர்லாம் டக்கு டக்கு டக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இருக்கும். அப்புறம் வந்து பெரிய ஸ்பீடு பிரேக்கர் அதில் இருக்கிறது. இது வந்து சின்னது. இந்த இதில் ரைடு இன்புட்ஸில் போகலாம். ரைடு இன்புட்ஸ் இல்லையா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜில் வந்து அந்த ஜாயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக இங்கே சிமுலேட் பண்ணுவாங்க. அது எப்படி வந்து நம்ம ஹார்ஷாக வந்து சீட்டுக்கு வருது அப்படின்னு பார்க்குறது தான் அதனுடைய ட்ராக்கு. அதனுடைய வேல்யூ வந்து அந்த கேப் ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் போக போக. ஸோ இப்போ போகிறோம், டக், இது எவ்வளோ தூரம் வருது, டக் டக் அதிகமாகிட்டே போகுதுங்களா, தங் 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 சவுண்டு மாறிடுச்சு பாருங்க. ஆனால் சீட்டுக்கு வரவே வராது பாருங்கள், நோட்டீஸ் பண்ணிங்கன்னா. ஆமாம், இது வந்து மேன் ஹோல் ரோடில் இருக்கு. ஒரு பக்கம் மட்டும் இதுவாக, ஒரு பக்கம் இதுதான் அந்த டார்ஷனல் ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்கிறது. ஃப்ரேம் ஒரு பக்கம் ஏறுது, ஸ்டிஃபாக இருக்கணும் இது. ஓகே, அதுக்கடுத்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அந்த ரஃப் கான்க்ரீட், அந்த வீல் மட்டும் மூவ் ஆகிறது ஃபீல்டு இருக்குது பார்த்தீங்களா, பாடி அப்படியே இருக்கும், நல்லா ஐசோலேட் ஆகிருப்பாரு, டயர் நாய்ஸ் வராது. அதுவும் நிறைய இடத்துல இருக்கும். இது ஸ்டோன், பெல்ஜியம் ஸ்டோன்னு பேர் இருக்குது, பிளாக், ஸ்டோன் பிளாக். இது டிஃப்ரெண்ட் பேச்சஸ். நம்ம ஆல் ஓவர் இந்தியாவில் எப்படி எப்படி ரகம்லாம் இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்து பேட்சாக போட்டிருக்கோம். நிறைய ஊரில் இதுதான் இருக்கும், ஸ்மூத்தாக இருக்காமல். ஆஸ்பால்ட்லேயே ரஃப்பும் இருக்குது, இதுவும் இருக்குது. ஆமாம், ரொம்ப ரஃப்பாக இருக்கும். மழை பெஞ்சிட்டு ஸ்டோன் மட்டும் இருக்கும். நான் வந்து 40ல் போகிறேன் இப்போ பாருங்கள். 50 வரைக்கும் ஒன்றும் ஆகாது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அது அந்த இன்டென்சிட்டி அதிகமாகிட்டே போகும். இது 40 தான் போகணும். ஓகே, நான் 50ல் இருக்கேன். எந்த பூமும் இருக்காது. இந்த ட்ராக் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா மக்கள்லாம் ஓட்டிகிட்டு வந்து சொல்லுவாங்க, இது அங்கே இதில் போனால் சத்தம் வருது சார் அப்படின்னு. நமக்கு புரியாது என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. இதில் போட்டு நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணி நீங்கள் மெஷர் பண்ணணும். இந்த பாடி பேனல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து திக்கு இதில் 2 ட்ராக் இருக்குது பாருங்கள். இது ஹெவி, அதே மாதிரி இது. ஸோ இதுலேயே 2 ட்ராக், ஒரே ட்ராக்கில் 2 ட்ராக்.
இதை போய் நீங்கள் நம்ம இந்தியா ஃபுல்லாக அதை வண்டி ஓட்டி பார்ப்போம். அங்கே எங்கெங்கெல்லாம் மோசமாக இருக்குதோ அதனுடைய செக்ஷன் அங்கே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இங்கே டூப்ளிகேட் பண்ணணும். ஓகே ஓகே. அப்போ வந்து இதில் ஓட்டி பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க்கும் ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம வண்டி எங்கே இருக்குது அப்படின்ட்டு. விக்ரம் மூவியில் இந்த ஜோன் தான் எடுத்திருப்பாங்க. அங்கே தான் ஃபைட் பண்ணிவிட்டு இதில் தான் வெளில வருவார். ஸோ இதுதான் வந்து 200 மீட்டர்ஸ் சர்க்கிள். ஸோ இது என்ன சொல்லுதுன்னா இதனுடைய ஐடியா என்னென்னா இதில் வந்து பேங்கிங் கிடையாது, ஹை ஸ்பீடில் பேங்கிங் இருக்கிற மாதிரி. ஸோ அந்த லெஃப்ட் டயர் வந்து அந்த ஒயிட் சர்க்கிள்கிட்ட வச்சு ஒட்டிக்கணும். ஒட்டிக்கிட்டு அப்படியே த்ராட்டில் பெடல் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். இப்போ நான் வந்து 60ல் இருக்கேன், அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும் ஸ்பீடை. அப்போ நமக்கு தெரியும் அந்த பின்னாடி எப்போ இழுக்குது வெளியில் அப்படின்ட்டு. இப்போ 80 தான் வந்து உங்களுக்கு அந்த இதனுடைய இந்த 200 ஸ்பீடில் இருந்ததுன்னா 80 தான் உங்களுக்கு மேக்ஸ் ஸ்பீடு. பார்த்தீங்களா? இதுதான் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ட்ராக். இப்போ பெஞ்ச் மார்க் வண்டி எடுத்து வந்து நீங்கள் ஓட்டலாம். அதே மாதிரி உள்ள ட்ராக்கில் போயும் பார்க்கலாம். இது வந்து 150 எவ்ரி 50 மீட்டர்ஸ் வந்து அந்த ரேடியஸ். ஷார்ப்பாக டர்ன் இருக்குது பார்த்தீங்களா ஹைவேல, அது வந்து இதே மாதிரி டெஸ்ட் பண்ணி சிட்டியில் வந்து என்ன ஸ்பீடில் நீங்கள் வந்து டர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்சைடு. அதெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக டர்ன் இருக்கும் சிட்டியில். இது ஹைவே டர்னு. ஸோ அதை தான் வந்து எல்லா இதுலேயும் வந்து ஒவ்வொரு தரையும் நீங்கள் சஸ்பென்ஷன் வந்து டியூன் பண்ணும் பொழுது செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது இந்த எல்லா டெஸ்ட்டும் எடுக்கணும் நீங்கள். அதுக்கு தான் இது வந்து டைனமிக் பேட்னு சொல்கிறது. சூப்பராக நீங்கள் வந்து இந்த வண்டியில் இருக்கிறது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணீங்களோ அதே மாதிரி இப்போயும் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி நீங்கள் எங்களை இன்றைக்கி இன்வைட் பண்ணதுக்கு. அண்ட் ஆல்சோ இந்த வண்டியை நாங்கள் இன்றைக்கி ஓட்டினதுக்கு நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் என்னோட பெஸ்ட் விஷஸ் ஃபார் இந்த ஸ்கார்பியோ என் as well. இந்த மாதிரி நீங்கள் நிறையா கார்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து விடணும்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.